தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம், அதாவது டிஎன்எஸ்டிசி, இது நம்ம மாநிலத்தோட ஒரு உயிர் நாடினே சொல்லலாம். தினமும் லட்சக்கணக்கான மக்கள் இத நம்பிதான் இருக்கறாங்க. ஆனா இந்த உயிர் நாடியில இப்போ ரெண்டு பெரிய சிக்கல்கள் இருக்கு. ஒன்னு, ஆள் பற்றாக்குறை. இதனால பல பஸ் சர்வீஸ் நின்னு போச்சு. இன்னொன்னு, சமீப காலமா அதிகரிச்சுட்டு வர விபத்துகள். இதனால பயணிகளோட பாதுகாப்பு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த சூழல்ல தான் போக்குவரத்து கழகத்தோட ஆள் சேர்ப்பு முறையே நாம இன்னைக்கு விவாதிக்க போறோம். ஒரு பக்கம் ரொம்ப கடுமையான செய்முறை தேர்வுகள், நீண்ட அனுபவம்னு வடிகட்டி மெதுவா ஆட்களை தேர்ந்தெடுக்கிற இப்போதைய முறை. மறுபக்கம் 2026ல கிட்டத்தட்ட ஒரு 11,000 காலி பணியிடங்களை நிரப்ப போறாங்க. அதுக்கு ஓட்டுநர், நடத்துனர் பணிகளை தனித்தனியா பிரிச்சு ஒரு பெரிய ஆள் சேர்ப்பு நடத்த போற ஒரு புதிய திட்டம். சோ இன்னைக்கு நம்மளோட மைய கேள்வி இதுதான். போக்குவரத்து கழகத்தோட உடனடி தேவையையும் பயணிகளோட நீண்டகால பாதுகாப்பையும் சமன்படுத்துறதுல எந்த பாதை சிறந்தது? நான் 2026ல வரவிருக்கும் இந்த புதிய பெரிய அளவிலான ஆள் சேர்ப்பு முறைதான் காலத்தின் கட்டாயம்னு வாதிட போறேன். நானும் பயணிகளோட பாதுகாப்பு உறுதி செய்யணும்னா அனுபவத்துக்கும் கடுமையான சோதனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கற இப்போதைய எச்சரிக்கையான அணுகுமுறை தான் சரி. அதை நீர்த்து போகச் செய்யறது ஒரு பெரிய ஆபத்துல முடியலான்னு வாதிட போறேன். சரி, முதல்ல என் தரப்ப நான் முன்வைக்கிறேன். 2026ல 6,000 ஓட்டுநர்கள், ஒரு 5,000 நடத்துனர்கள்னு ஒரு மெகா ஆள் சேர்ப்பு நடக்க போகுது. இது ஏதோ திடீர்னு எடுத்த முடிவில்ல. பல வருஷங்களா நீடிக்கிற ஒரு தீவிரமான பிரச்சனைக்கு இது ஒரு துணிச்சலான தீர்வு. இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல பாருங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மேல பஸ்ஸே இல்ல. நகரங்கள்ல பீக் ஹவர்ல பஸ்ஸுக்காக மக்கள் மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? போதுமான ஊழியர்கள் இல்லாததுதான். இந்த 11,000 பேரை வேலைக்கு எடுக்கிறது வெறுமனே காலி இடங்களை நிரப்புறது மட்டும் இல்ல. முடங்கி போயிருக்கிற பல வழித்தடங்களுக்கு இது ஒரு புத்துயிர் கொடுக்கும். அதோட ஓட்டுநர், நடத்துனர் பணிகளை பிரிக்கிறாங்க பாருங்க. இது ஒரு அற்புதமான சீர்திருத்தம். ஒருத்தர் வண்டியை ஓட்டுறதுல மட்டும் முழு கவனம் செலுத்தலாம், இன்னொருத்தர் பயணிகளை கவனிக்கிறது, டிக்கெட் கொடுக்கறதுன்னு இருக்கலாம். இது சேவையோட தரத்தை நிச்சயம் உயர்த்தும். முக்கியமா நடத்துனர்களுக்கு முதலுதவி சான்றிதழ் கட்டாயம்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இது நம்ம பொது போக்குவரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற ஒரு நவீன பார்வை. சோ இது ஒரு அவசியமான முற்போக்கான மாற்றம். நீங்க சொல்ற கோணம் எனக்கு புரியுது. சேவை தேவைதான், நான் மறுக்கவே இல்லை. ஆனா எந்த விலையில அந்த சேவை நமக்கு வேணுங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. தற்போதைய ஆள் சேர்ப்பு முறையோட ஆன்மாவே அது பாதுகாப்புக்கு கொடுக்குற அந்த அசைக்க முடியாத முக்கியத்துவம் தான். மூலத்தரவுகளின்படியே சமீப காலமா போக்குவரத்து கழக விபத்துகள் அதிகரிச்சிட்டு வருது. இதுக்கு ஒரு நேரடி பதிலாத்தான் இப்போ இருக்கிற தேர்வு முறையை நம்ம பார்க்கணும். ஏன் 18 மாசம், 2 வருஷம், 5 வருஷம்னு அனுபவத்தை எதிர்பார்க்குறாங்க? ஏன்னா ஸ்டேரிங்ல உட்கார்ற ஒவ்வொருத்தரும் ஒரு பழுத்த அனுபவசாலியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நடக்கிற அந்த செய்முறை தேர்வு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வண்டியை 8 போட்டு ஓட்டுறது மட்டும் தேர்வு இல்ல. வண்டியை நிறுத்துறதுக்கும் பார்க்கிங் பண்றதுக்கும் நடுவுல வெறும் 1 அடி தான் கேப் கொடுப்பாங்க. அந்த 1 அடிக்குள்ள வண்டியை நிறுத்தி எடுத்து இண்டிகேட்டர் போட்டு கண்ணாடியை பார்த்து இதுல ஒரு சின்ன பிசுறு தட்டினாலும் சரி உடனே நிராகரிச்சிருவாங்க. கடந்த தேர்வுல ஆயிரக்கணக்கான பேர்ல வெறும் 1,738 பேர் மட்டுமே தேர்வாகியிருக்காங்க. இது சிஸ்டத்தோட குறைபாடு இல்ல, இதுதான் அதோட பலம். அது மிக மிக திறமையானவங்கள மட்டும் உள்ளே விடுது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி 16,000 பேரை ஒரே வருஷத்துல அவசரமா எடுக்கும்போது இந்த தரக்கட்டுப்பாட்டை இதே மாதிரி கடைபிடிக்க முடியுமா, இல்ல பாதுகாப்புல ஒரு சமரசம் செஞ்சுக்க வேண்டியிருக்குமா? இதுதான் என் அடிப்படை கவலை. நீங்க தரக்கட்டுப்பாட்டை பத்தி பேசுறீங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வராத ஒரு பேருந்துக்கு தரம் எங்கிருந்து வரும்? ஒரு கிராமத்திலிருந்து தினமும் வேலைக்கு போற ஒரு பெண்ணுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கடைசி பஸ் போயிடுச்சுன்னா அவங்க பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம்? ஆட்டோக்கு 100கணக்கில் செலவு பண்ண முடியுமா அவங்களால? இங்க சேவை விரிவாக்கம்ங்கிறது ஆடம்பரம் இல்ல, அது ஒரு அத்தியாவசியம். நீங்க சொல்ற மாதிரி 1,738 பேரை வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்களை எப்படி நிரப்ப போறோம்? இதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அது வரைக்கும் மக்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? அதோட பெரிய அளவில் ஆள் சேர்ப்பு பண்றதுனால தரம் குறையும் நீங்க எப்படி அறுதிட்டு சொல்ல முடியும்? ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையான பயிற்சி திட்டத்தின் மூலம் அனுபவத்தை விட சிறந்த திறனை உருவாக்க முடியும். இப்போ இருக்கிற அனுபவங்கிறது என்ன? ஒருத்தர் 18 மாசம் லாரி ஓட்டியிருக்கலாம். தேசிய நெடுஞ்சாலையில லாரி ஓட்டுற அனுபவம் சென்னை பாரிமுனை டிராஃபிக்ல சிட்டி பஸ் ஓட்டுறதுக்கு எந்த அளவுக்கு உதவும்? ஆனா
புதிய முறையில சிமுலேட்டர்கள் மூலமா குறிப்பிட்ட வழித்தடங்கள்ல உள்ள சவால்களை பத்தி பயிற்சி கொடுக்க முடியும். இது இன்னும் சிறப்பான ஓட்டுநர்களை உருவாக்காதா? சிமுலேட்டர் பயிற்சிங்கிறது கேட்க நல்ல ஐடியா தான். ஆனா அது கள அனுபவத்துக்கு இணையாகாது. ஒரு திடீர் பிரேக் போடும்போது வண்டி எப்படி கட்டுப்பாட்டை இழக்கும், மழையில ரோடு வழுக்கும்போது ஸ்டியரிங்கை எப்படி பிடிக்கணுங்கிறதெல்லாம் பல ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டும்போது வர்ற ஒரு உள்ளுணர்வு. அத ஒரு சிமுலேட்டர்ல கொண்டு வர முடியாது. நீங்க சொல்றீங்க 1738 பேர் பத்தாதுன்னு. நான் சொல்றேன், அந்த 1738 பேரும் விபத்து ஏற்படுத்த வாய்ப்பு மிக மிக குறைவானவர்கள். ஆனா நீங்க அவசரமா எடுக்கிற 11,000 பேர்ல ஒரு 100 பேர் சரியில்லாத ஓட்டுநர்களா அமைஞ்சிட்டா கூட அதனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படும் யோசிச்சிங்களா? ஒரு விபத்துங்கிறது வெறும் புள்ளி விவரம் இல்ல. அது ஒரு குடும்பத்தோட தூக்கத்தை, ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நிரந்தரமா மாத்திரக்கூடியது. அதனால இந்த விஷயத்துல வேகம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். மெதுவா இருந்தாலும் ஒவ்வொரு ஓட்டுநரும் பாதுகாப்பானவர்னு உறுதி செஞ்சுட்டு உள்ள எடுக்கிறது தான் சரியான வழி. பாதுகாப்ப பணயம் வச்சு சேவை விரிவாக்கம் செய்யறது ஓட்ட பாத்திரத்துல தண்ணி பிடிக்கிற மாதிரி தான். நான் இதான் முற்றிலும் மாறுபட்ட கோணத்துல பாக்குறேன். புதிய முறை பாதுகாப்ப குறைக்காது, அது பாதுகாப்ப அதிகரிக்கும். அதுக்கு முக்கிய காரணம் ஓட்டுநர் நடத்துனர் பணிகளை பிரிக்கிறது தான். இப்போ இருக்கிற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் முறையில ஒரு ஓட்டுநரோட மனநிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் வளைவுல பஸ்ஸ திருப்பணும், முன்னாடி போற வண்டியெல்லாம் கவனிக்கணும். அதே நேரத்துல ஒரு பயணி வந்து, சார் 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லையான்னு கேட்பார். இன்னொருத்தர் என் ஸ்டாப்பிங் வந்தா சொல்லுங்கன்னு சொல்வார். இத்தனை கவனச்சிதறல்களுக்கு நடுவுல ஒருத்தரால எப்படி முழுசா சாலையில கவனம் செலுத்த முடியும்? இந்த கவனக்குறைவால நடக்கிற விபத்துகள் எத்தனையோ. ஆனா புதிய முறையில ஓட்டுநரோட ஒரே வேலை வண்டிய பாதுகாப்பா ஓட்டுறது மட்டும்தான். அவரோட முழு கவனமும் சாலையில மட்டும்தான் இருக்கும். இது விபத்துகளை குறைக்க ஒரு நேரடியான வழி இல்லையா? அதே மாதிரி நடத்துனரால பயணிகளோட முழுமையா உரையாட முடியும், வயசானவங்களுக்கு உதவ முடியும், மாணவர்கள் கிட்ட கனிவா பேச முடியும். இது ஒட்டுமொத்த பயண அனுபவத்தையே மாத்தும். நீங்க சொல்றது பரபரப்பான நகர வழித்தடங்களுக்கு வேணும்னா பொருந்தலாம். ஆனா தமிழ்நாடு முழுதும் இதுதான் நிலைமையா? ஒரு உதாரணத்துக்கு, உசிலம்பட்டியிலிருந்து ஒரு சின்ன கிராமத்துக்கு போற ஒரு வழித்தடத்தை எடுத்துக்குவோம். அந்த பஸ்ல மொத்தமாவே ஒரு 15-20 பேர் பயணம் செய்வாங்க. அந்த வழித்தடத்துல ஓட்டுநரே நடத்துனர் வேலையும் சேர்த்து பார்க்கறதுல என்ன சிரமம் இருக்க போகுது? அங்க டிராஃபிக்கும் இருக்காது, பயணிகளோட நெருக்கடியும் இருக்காது. இப்போ அந்த மாதிரி ஒரு வழித்தடத்துக்கு ஒரு ஓட்டுநர் ஒரு நடத்துனர்னு 2 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது போக்குவரத்து கழகத்துக்கு கட்டுப்படியாகுமா? போக்குவரத்து கழகம் ஏற்கனவே பல்லாயிரம் கோடி நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பேருந்துக்கும் இயக்க செலவை இரட்டிப்பாக்கினா அந்த நஷ்டம் இன்னும் அதிகமாகாதா? கடைசியில அந்த சுமை மக்கள் மேலதானே வரி ரூபத்துல விழும். செலவுகளை பத்தி யோசிக்காம ஒரு திட்டத்தை எப்படி செயல்படுத்த முடியும்? நல்ல கேள்வி. ஆனா நீங்க செலவு கணக்க பாக்குறீங்க, நான் இது ஒரு பாதுகாப்புக்கான முதலீடா பாக்குறேன். ஒரு பெரிய விபத்து நடந்தா அதுக்கு அரசாங்கம் கொடுக்கற நஷ்ட ஈடு, சேதமான பேருந்த சரி செய்யற செலவு, இன்சூரன்ஸ் பிரீமியம் அதிகரிப்பு, போக்குவரத்து கழகத்தின் மீது மக்களுக்கு ஏற்படும் அவநம்பிக்கை, இந்த எல்லா மறைமுகச் செலவுகளையும் கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நடத்துனருக்கு கொடுக்கற கூடுதல் சம்பளம் நிச்சயம் குறைவா தான் இருக்கும். ஒரு விபத்தை தடுக்கிறது மூலியமா நம்ம இதைவிட பல மடங்கு பணத்தை மிச்சப்படுத்த முடியும். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எல்லா வழித்தடங்களுக்கும் இது பொருந்தாதன்னா ஒரு கலவையான அணுகுமுறையை யோசிக்கலாமே. திறக்கு அதிகமுள்ள நகர வழித்தடங்களில் 2 பணியாளர்கள், கூட்டம் குறைவான கிராமப்புற வழித்தடங்களில் 1 பணியாளர்னு ஒரு கொள்கை முடிவு எடுக்கலாம். ஆனா பணிகளை பிரிக்கிற அந்த அடிப்படை தத்துவமே தவறுன்னு சொல்ல முடியாது. சரி, அந்த கலவையான அணுகுமுறை பத்தி அப்புறம் விவாதிக்கலாம். இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நடத்துனருக்கு முதலுதவி சான்றிதழ் கத்தாயம்னு சொல்றீங்க. கொள்கை அளவுல இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு, நானும் அந்த வரவேற்கிறேன். ஆனா அதோட நடைமுறை சாத்தியக்கூறுகளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? முதல்ல இந்த சான்றிதழை பெற யார் பணம் கொடுப்பா? ஒரு நடத்துனர் வேலைக்கு விண்ணப்பிக்கிறவர் பெரும்பாலும் ஒரு சாதாரண பொருளாதார பின்னணியில தான் வருவார். அவர்கிட்ட போய் முதல்ல 2000-3000 ரூபாய் செலவு பண்ணி முதலுதவி சான்றிதழ் வாங்கிட்டு வான்னு சொன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய சுமை இல்லையா? இதுவே பல தகுதியான ஏழை விண்ணப்பதாரர்களை இந்த வாய்ப்புலேருந்து தள்ளி வைக்காதா? நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இதுக்கு தீர்வு இல்லாம இல்ல. அரசாங்கமே இந்த பயிற்சிக்கு மானியம் வழங்கலாம். இல்லனா வேலைக்கு தேர்வானதுக்கு அப்புறம் அவங்களோட முதல் மாத சம்பளத்திலிருந்து ஒரு சின்ன தொகையை பிடிச்சுக்கலாம். ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் போது வர்ற இந்த மாதிரி சின்ன சின்ன நடைமுறை சிக்கல்களுக்காக அந்த திட்டத்தையே கைவிட முடியாது. ஒரு ஓடுற பஸ்ல ஒருத்தருக்கு மாரடைப்பு வருது வச்சுக்குவோம்.
மருத்துவமனைக்கு போறதுக்குள்ள 30 நிமிஷம் ஆகும். அந்த நேரத்துல அடிப்படை முதலுதவி தெரிஞ்ச ஒரு நடத்துனர் அங்க இருந்தா ஒருவேளை அந்த உயிரை காப்பாத்த முடியுமே. அந்த ஒரு உயிருக்கு நம்ம என்ன விலை கொடுப்போம்? இந்த சான்றிதழ் நடத்துனரோட வேலைய வெறும் டிக்கெட் கொடுக்கறவருங்கிற இடத்துல இருந்து ஒரு உயிர்காக்கும் பிரதிநிதிங்கிற இடத்துக்கு உயர்த்துது. இது பொது போக்குவரத்தின் மீதான மக்களின் நம்பிக்கைய பல மடங்கு அதிகரிக்கும். உங்க நோக்கம் உயர்ந்ததுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னோட கவலை அதோட தரம் சம்பந்தப்பட்டது. 5000 நடத்துனர் பணியிடங்களுக்கு குறைஞ்சது 5 லட்சம் பேராவது விண்ணப்பிப்பாங்க. இவங்க எல்லாரும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தை, அதாவது டிஎன்டிஎஸ்சியை நோக்கி போனா அந்த அமைப்பால இதை சமாளிக்க முடியுமா? தமிழ்நாடு முழுக்க உங்ககிட்ட போதுமான பயிற்சி மையங்களும் தகுதி வாய்ந்த பயிற்சியாளர்களும் இருக்காங்களா? இல்லைன்னா என்ன ஆகும்? தெருவுக்கு தெரு இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி முதலுதவி பயிற்சி மையம்னு போர்டு மாட்டிடுவாங்க. 2 நாள்ல ஒரு அடிப்படை விளக்கத்தை கொடுத்துட்டு கையில சர்டிபிகேட்டை கொடுத்துடுவாங்க. கடைசியில இதுவும் வெறும் ஒரு காகித தகுதியா மாறிடும். உண்மையான அவசர நிலையில அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்ல நோக்கம் கொண்ட ஒரு திட்டம் முறையான திட்டமிடல் இல்லாததால அதோட நோக்கத்தையே சிதைச்சிடும் அபாயம் இங்க இருக்கு. தரமில்லாத ஒரு முதலுதவி சான்றிதழ் இல்லாததை விட ஆபத்தானது. துணிச்சலான பெரிய மாற்றங்கள் தேவை. 2026ல வரவிருக்கும் இந்த மெகா ஆள் சேர்ப்பு பணிகளை பிரிப்பது, புதிய தகுதிகளை அறிமுகப்படுத்துவது எல்லாமே அந்த மாற்றத்தின் ஒரு பகுதிதான். நீங்க சொல்ற மாதிரி நடைமுறை சவால்கள் இருக்கலாம். ஆனா அந்த சவால்களை எதிர்கொண்டு தீர்வு காண்றதான் ஒரு நல்ல நிர்வாகத்தோட அடையாளம். அதை பார்த்து பயந்து பழைய நிதானமான பாதையிலே பயணம் செஞ்சா நம்ம இலக்கை என்னைக்குமே அடைய முடியாது. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சேவையை நவீனப்படுத்தவும் இந்த புதிய திட்டம் அத்தியந்த அவசியம். என் இறுதி நிலைப்பாடு இதுதான். சேவை விரிவாக்கம், நவீனமயமாக்கல் எல்லாமே தேவைதான். ஆனா அது அத்தனையும் பயணிகளோட பாதுகாப்புங்கிற அடித்தளத்துக்கு மேலதான் கட்டப்படணும். அந்த அடித்தளம் ஆட்டம் கண்டுட்டா மேல கட்டுறது எதுவுமே நிக்காது. அதனால அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடுமையான செய்முறை தேர்வுகள் மூலமா ஓட்டுநர்களை தேர்ந்தெடுக்கிற தற்போதைய முறைதான் பாதுகாப்பானது. வேகமா போறதை விட விபத்தில்லாம போறதுதான் முக்கியம். அவசரத்துல அள்ளி தெளிக்கிற இந்த புதிய திட்டம் பல வருஷங்களா கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்போட பாதுகாப்பு அம்சங்களை நீர்த்து போக செஞ்சிடும். பொறுப்புள்ள ஒரு நிர்வாகம் வேகத்தை விட விவேகத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம விவாதம் ஒரு பொதுத்துறை நிறுவனம் சந்திக்கிற ஒரு அடிப்படையான முரண்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. ஒரு பக்கம் லட்சக்கணக்கான மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய உடனடி கடமை, மறுபக்கம் ஒரு உயிருக்கு கூட ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற சமரசம் செய்ய முடியாத பொறுப்பு. இந்த சேவை விரிவாக்கத்துக்கும் பாதுகாப்பு தரங்களுக்கும் நடுவுல சரியான சமநிலையை எப்படி அடையிறது? இந்த 2 முன்னுரிமைகள்ல எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிற கேள்வியோட இந்த தரவுகள் நம்ம ஆழமா சிந்திக்க வைக்குது.